Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th Maths Chapter 7 Mensuration Exercise 7.4ல first sum பாருங்க. An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder கொடுத்துருக்காங்க. An aluminum sphere, ஒரு ஸ்பியர் வந்து ரேடியஸ் வந்து 12 cm இருக்குது, அது melted to make cylinder radius. ஓகே, அப்போ இதில் ரெண்டு கம்பைன் சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஸ்பியர் அண்ட் சிலிண்டர். ஓகே, ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, சிலிண்டரோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு கூடிய வால்யூமை ஈக்குவல் பண்ணால், அதாவது வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு ஹைட் கிடச்சிரும். நம்மளுக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 πr³ ஈக்குவல் டு சிலிண்டர் கூடிய ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. ஏன்னா அங்கே ஹெச் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு we can find the answer. ஸோ சொல்யூஷன் போகலாமா? ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்குங்க. பிகாஸ் கம்பைன் சாலிட்ஸ் வந்திருக்கு, ஸ்பியர் அண்ட் சிலிண்டர்னு எழுதிக்குங்க. அதோடைய ரேடியஸ், ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து 12 cm அண்ட் சிலிண்டருடைய ரேடியஸ் 8 cm. அது ஆக்ஸ் த ஹைட். ஓகே, ஹைட்டுக்கு மட்டும் கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. ஃப்ரம் த கிவன் டேட்டா வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன், 4/3 πr³. இந்த இடத்துல ஆர்ன்றது ரேடியஸ். ஓகே, ஈக்குவல் டு ஓகே வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் πr²h. இப்போ போத் சைடு இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பை கேன்சல் பண்ணலாம். ஓகே, கேன்சல் பண்ணியாச்சு. அண்ட் தென் ரிமைனிங் வேல்யூ இன்புட் பண்ணுங்க. 4/3 இன்ட்டு r³ ஸ்பியர் கூடியது 12 × 12 × 12 ஈக்குவல் டு இங்கே சிலிண்டர் கூடிய ரேடியஸ் 8 × 8 பிகாஸ் r² கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஹெச். ஓகே, இந்த ஹெச் மட்டும் வச்சுட்டு எல்ஹெச் சைட் அப்படியே எழுதிக்கங்க. 4/3 × 12 × 12 × 12 எழுதிக்கிட்டு இந்த சைடு இருக்க மல்டிப்ளிகேஷன் டேர்ம் இது ஃபுல்லாகவே டிவைட் ஃபார்மெட்டில் கீழே போயிடும். ஓகே, அப்புறம் எப்படி எழுதுவீங்க, 12/8 × 12/8. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, 4 and 8 கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8, 1 4s are 2 4s are 8 and next 1 2s are 2, 6 2s are 12. Okay, again 1 3s are 3, 2 3s are 6, again 1 2s are 2, 4 2s are 8. ஓகே, அகெயின் 1 4s are 4, 4 3s are 12. அப்போ ரிமைனிங் இப்போ இங்கே என்ன இருக்குது, 12 3 இருக்குது. 12 × 3 36. அப்போ சிலிண்டரோட ஹைட் என்னவாக இருக்கும், 36ஆக தான் இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.